நம்ம அருண் மாதேஸ்வரன் இயக்கும் படத்துல இளையராஜாவாக நடிக்கிறாரு நம்ம தனுஷ் அவர்கள். இதனை தொடர்ந்து தனுஷை வைத்த மேலும் 2 படங்களை சன் பிக்சர்ஸ் தயாரிக்கவுமே இருக்காங்க. இவ்வாறு ரொம்பவே பிஸியாக இருக்கும் தனுஷ் சார் அவருடைய லைனப்ல மாரி செல்வராஜுமே மீண்டும் வராராம். தற்போது மாரி செல்வராஜ் துரு விக்ரமை வைத்து பைசன் அப்படின்ற திரைப்படத்தை டைரக்ஷன் பண்ணிட்டு இருக்காரு. இந்த படத்தை முடித்த பிறகு தனுஷுடன் இணைய உள்ளார் அப்படின்ற தகவல் கிடைச்சிருக்கு. ஏற்கனவே இவங்க 2 பேருடைய கூட்டணியில வெளியான கர்ணன் திரைப்படம் ஒரு மிகப்பெரிய வெற்றியை பதிவு பண்ணுச்சு. இதனைத் தொடர்ந்து தற்போது மீண்டும் இவங்களுடைய கூட்டணி இணைய இருக்கு. இந்த படத்தை தனுஷ் அவர்களே தயாரிக்க உள்ளாராம். இந்த படத்துடைய அறிவிப்பு வழியாகி ஒரு வருடத்திற்கு மேல் ஆன போதுமே அதன் பிறகு இந்த படத்தை பற்றிய எந்த தகவலுமே இல்லாமல் இருந்தது. இந்த நிலையில பாத்தீங்கன்னா சமீபத்திய ஒரு பேட்டியில தனுஷரை வைத்து வரலாற்று திரைப்படத்தை உருவாக்க உள்ளேன். இந்த படத்தை எடுத்து முடிக்க சுமார் 1.5 வருஷங்கள் ஆகலாம். அந்த அளவிற்கு உழைப்பு இந்த படத்திற்கு தேவைப்படும். இந்த தகவலை கேள்விப்பட்ட ரசிகர்கள் பல பேருமே மாரி செல்வராஜ் மற்றும் தனுஷர் இனியும் வரலாற்று திரைப்படமா வித்தியாசமான முயற்சியா இருக்கே அப்படின்னு மிகுந்த எதிர்பார்ப்புமே இருக்காங்க. இதனடுத்து பாத்தீங்கன்னா மாரி செல்வராஜ் தனுஷ் அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் தெரிவிக்க விட்டுட்டு இருக்காங்க. அந்த வகையில தனுஷ் அவர்களுடைய முன்னாள் மனைவியான ஐஸ்வர்யாவுமே இந்த படத்திற்காக தனுஷ் அவர்களுக்கு வாழ்த்துக்களுமே தெரிவிச்சிருக்காங்க. இந்த விஷயமுமே சோஷியல் மீடியாக்கள்ல ஒரு பேசு பொருளாக மாறி இருக்கு. இது போன்ற சினிமா செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய ட்ரெண்ட் செட்டர் அப்படின்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.